ஃபர்ஸ்ட் இதோட பேஸ்க்கு நான் ஒரு MDF போர்டு எடுத்துக்கிறேன். இது ஒரு 12 இன்ச் MDF போர்டு. உங்ககிட்ட MDF போர்டு இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க கார்ட்போர்டு இல்ல வேஸ்ட் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ற கார்ட்போர்ட் கொஞ்சம் ஸ்டடியா திக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட்ல கேம்லின் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். பிளாக் கலர் பேஸா கொடுத்தா மற்ற கலர்ஸ்ல கொஞ்சம் அழகா கான்ட்ராஸ்டா காட்டுன்றதுக்காக நான் பிளாக் கொடுத்துருந்தேன். நீங்க வேற ஏதாச்சும் கலர்ஸ் ட்ரை பண்ணா கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து பிரவுன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் வச்சு பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி டிரா பண்ணிக்க போறேன். உங்களுக்கு டவுன் பார்ட்ல இருந்து பிரான்ச்சஸ் மட்டும் அப்வர்ட் போற மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. பிரான்ச்சஸ் எக்ஸாக்டா நான் பண்ற மாதிரி பண்ணணும்னா நீங்க இந்த கிளிப்ஸ்லாம் வாட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ரேண்டமா பிரான்ச்சஸ் கனெக்ட் பண்ணி வரைஞ்சாலுமே அது பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ யூஸ்வலா நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? டவுன் பார்ட் திக்கா இருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் போக போக மெல்லிசா தின் ஆயிடுமா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்கா, அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வர வர கொஞ்சம் தின்னா இருக்க மாதிரி டிரா பண்ண போறோம். நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போட்டாலே போதும், இந்த பிரான்ச்சஸ் அழகா வந்துடும். நானுமே பெயிண்டிங்ல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, சும்மா அப்பப்போ பண்றதுதான். இந்த மாதிரி பேசிக் ஆர்ட்ஸ்லாம் ஜென்ரலா எல்லாருமே ஈஸியா பண்ணிடுவாங்க. நீங்க என்ன ஆர்ட் பண்ண போறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பிரஷ், அந்த பிரஷ் யூஸ் பண்ற டைரக்ஷன் இதெல்லாம் நீங்க கரெக்டா பார்த்து ஸ்லோவா பண்ணாலே எல்லாமே அழகா வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் லேயர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம பிரான்ச்சஸ் பெயிண்ட் பண்ண போறோம். பிரான்ச்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த போர்ட்ல என்ன எழுதணுமோ அதை நீங்க எழுதிக்கலாம். நான் அதை வெல்கம் போர்ட் மாதிரி ரெடி பண்ணேன், ஸோ நான் வெல்கம் எழுதிட்டேன். நீங்க உங்க நேம் போட்டு இல்ல ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி எது வேணாலும் எழுதிக்கலாம். இந்த வேர்டிங்ஸ் எழுதுறதுக்கு நான் ஜென்ரலா ஏதோ ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணி எழுதினேன். அண்ட் இந்த கலர் வந்து பேர்ல் ஒயிட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க ஜென்ரல் ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பேர்ல் ஒயிட் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் கிளிட்டர் ஷேட் மாதிரி தெரியும், அதுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வேற மாதிரி எழுத ட்ரை பண்ணி அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு மேபி வேர்டிங் ஸ்ட்ரெயிட்டா எழுத வராது, கொஞ்சம் கிராஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க பயந்தீங்கன்னா ஒரு ரூலர் வச்சு சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க. அந்த லைன் மேல நீங்க டிரா பண்ணிக்கோங்க, அது பெருசா தெரியாது. இந்த ஃபாண்டோட லெட்டர்ஸ் ஆக்சுவலி ஒன் சைட் தின்னா இருக்கணும், ஒன் சைட் திக்கா இருக்கணும். பட் நான் எல்லா சைடும் ஒரே மாதிரியே போட்டு எழுதிட்டேன். இந்த கார்னர் லைட்டா ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை கர்வ் பண்ணி ஹார்ட் மாதிரி வரைஞ்சிட்டேன் ரெண்டு சைடும். ஓகே, இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கலாமா? இதுக்கு நான் உடன் சாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ரவுண்ட் ஷேப் உடன் சாம்ஸ் அண்ட் அந்த பேர்ட்ஸ் இருக்க மாதிரி உடன் சாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. பீட்ஸ் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த உடன் சாம்ஸோட ரெண்டு சைடும் ஹோல் இருக்கும், வயர் இன்செர்ட் பண்ற மாதிரி. இதுல நீங்க வால் ஹேங்கிங் இல்ல பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கியூட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு. நான் இதை வச்சு யூஸ்வலா எல்லாரும் செய்யற மாதிரி செய்யாம ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அண்ட் அவுட்லுக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் அதை ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் உட்டன் சாம்ஸ் எல்லாம் பிரான்ச்சஸ்ல ஃபிளவர்ஸ் இருக்க மாதிரி பண்ண போறோம். இது மல்டி கலர்ஸ்ல இருந்துச்சு, ஸோ சேம் கலர்ஸா ஃபிளவர்ஸ் இருக்க மாதிரி எல்லோ, கிரீன், பர்பிள்னு தனித்தனியா எல்லாமே ஃபிளவர்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற க்ளூ, ஃபெவிகால் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது MDF போர்டுன்றதுனால அதுலயே ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆயிடும். இதுக்கு நீங்க இந்த உட்டன் சாம்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் அல்டர்னேட்டிவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மோல்டட் கிளே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஃபிளவர் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியே பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம இன் பிட்வீன்ல பேர்ட்ஸும் வர மாதிரி வைக்க போறோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அழகா செட் ஆகுற மாதிரி பார்த்து பண்ணுங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் லைட்டா கேப் இருக்குல்ல, அதுல வந்து ஒயிட் பேர்ல் வர மாதிரி நான் வச்சிருந்தேன். நீங்க இந்த பீட்ஸுக்கு நடுவுலயே ஹோல் இருக்குல்ல, அதுல கூட அந்த ஒயிட் பேர்ல் வைக்கலாம், அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இதுல இருந்த எல்லா கலர்ஸ்லயும் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டேன், பட் கிரீன் கலர் மட்டும் யூஸ் பண்ணல. நான் நினைச்சேன் கிரீன் கலர்ஸ் வந்து லீஃப் மாதிரி பிரான்ச்சஸோட ரெண்டு சைட்லயும் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அது ஆக்சுவலி நல்லா இல்ல, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரைட் சைட்ல கொஞ்சம் கிரீன் பீட்ஸ் இருக்கிறத இக்னோர் பண்ணிடுங்க, அதை நான் ரிமூவ் தான் பண்ண போறேன். இப்போ இந்த பேர்ட்ஸை ஸ்டிக் பண்ண போறேன். ஆக்சுவலி இந்த பேர்ட்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருந்துச்சு. நான் சும்மா ஒரு பேர்ட் அங்கங்க வைக்காம கொஞ்சம் பேரா இருக்க மாதிரி வச்சிருந்தேன். இந்த கிரீன் பீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நான் வைப் பண்ணிட்டேன். அதனால அதோட ஸ்டெயினோ இல்ல டேமேஜ் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. எனக்கு எப்பவுமே DIY பண்ணும்போது ஃபர்ஸ்டே அந்த ஐடியா வராது. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஐடியா மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். மோஸ்டா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இது பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஆர்ட்டே ஃபுல்ஃபில் ஆச்சு. லீஃப் பெயிண்டிங், எல்லோ வித் லைட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல தான் லீஃப் பெயிண்டிங் நான் பண்ணேன். சும்மா அந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் ப்ரஷ் இல்ல ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்க இந்த பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த லீவ்ஸ் பெயிண்ட் பண்றதுக்குமே சும்மா ரெண்டு சைடுமே கர்வ் மாதிரி டிரா பண்ணாலும் லீவ்ஸ் அழகா வந்துருச்சு. இங்கேயுமே பிரான்ச்சஸ் பண்ண மாதிரி அதே தான். லீவ்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசா டிரா பண்ணிட்டு அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குட்டியா ஒரு குட்டி குட்டி பிரான்ச் வர இடத்துலயுமே நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பாக்கிறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. பிரான்ச்சஸ்ல ஃபுல்லா அந்த லீவ்ஸ் அப்படியே ஃபில் ஆயிட்டு வரும்போது பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இதுல பிளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றேன், பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இந்த லீஃப் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆர்ட்கே லைஃப் அந்த மாதிரி கியூட்டா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கியூட் ஆக்கிறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஹார்ட் இருக்க மாதிரி அங்கங்க ஃபில் பண்ணிட்டேன். முக்கியமா எங்கெல்லாம் 2 பேர்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஹார்ட் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஹார்ட்க்கு நடுவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அங்கெல்லாம் சும்மா ஒரு ஒயிட் டாட் மாதிரி ரேண்டமா வச்சுட்டேன். நான் மோஸ்டா எல்லா ஆர்ட்லயும் இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதே ஒயிட் பெயிண்ட் வச்சு எல்லா ஹார்ட்லயும் கார்னர்ல மட்டும் ஹைலைட் மாதிரி கொடுத்துட்டேன். பெயிண்டிங் பார்ட் ஓவர். இப்போ ஹேங்கிங் ரெடி பண்றதுக்காக ஷார்ப்பான ஏதாச்சும் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணீங்கனாலே ஹோல் வந்துடும். ஹேங்கிங் ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான த்ரெட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் பேக்ல எல்லாம் ஒரு ஹேண்டில் வரும்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை 2வா ஃபோல்ட் பண்ணி கார்னர்ல ஒரு நாட் மாதிரி போட்டு இந்த ஹோல்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா இருக்கும். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க ஹோல் கொஞ்சம் பெருசா போட்டு டைரக்டா ஆணில மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக் சைட்ல ஹூக்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணி கூட ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் இந்த ஆர்ட்டோட ஃபைனல் அவுட்லுக். என்னால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் அந்த ஆர்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த டிஐஒய் எப்படி இருக்கு அண்ட் இந்த மாதிரி வேற என்ன ட்ரை பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. And அதை விட ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் டிஐஒய் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. So that you will never miss my videos. Thank you so much for watching my video and keep supporting. Bye.